இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்கம்மா, நான் வர்றேன். சரி. அப்ப நீ தான் அந்த லெட்டரை வாங்குனியா? ஆமா பெரியம்மா, பெரியப்பாவுக்கு வந்த லெட்டரையும் நானே வாங்கியிருப்பேன். ஆனா நீ எதுக்கு எனக்கு வந்த லெட்டரை வாங்கினேன்னு திட்டுவாரு, அதுக்கு தான் நான் வாங்கல. இதான் உங்களுக்கு வந்த லெட்டர். இந்தா குடி. நல்ல வேலை பண்ண மாயா. அப்ப அது என்ன லெட்டரா இருக்கும்? பெரியம்மா, இது பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து பெரியப்பாவுக்கு வந்திருக்கு. நல்ல வேலை அவர் இதை பார்க்கல. பெரியம்மா, நீங்க ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்? என்ன லெட்டர் இது? யார் அனுப்புனா? அப்புறம் சொல்றேன் மாயா, நீ உள்ள வா. இல்லம்மா, ஏதோ சின்ன சின்ன வேலையா கொடுத்தீங்க பண்ணோம். ஆனா கோவில் நகையை கொள்ளையடிக்கிறது பெரிய தப்பு இல்லையாம்மா? தப்புல சின்ன தப்பு பெரிய தப்புன்னு எதுவுமே இல்ல. திடீர்னு ஏதோ நல்லவன் மாதிரி பேசுற. இல்லங்கம்மா, அன்னைக்கு நீங்க கொடுத்த காசுக்கு பணத்தை அடிச்சுட்டு வந்து கொடுத்துட்டோம். இப்ப இது அதான பார்த்தேன். என்னடா திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சேன்னு. இப்ப கையில காசு வேணும், அதானே? அண்ணே, அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க. ஏண்டா, பணம் வேணும்னா கேளுங்க, தரப்போறேன். அதுக்கேண்டா இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? அண்ணே, இந்த வேலையில கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இல்ல அண்ணே, அதனால தானே. டேய், உனக்கு பணம் வரும், நீ நான் சொன்னதை செய். ஜானகி கோவில்ல இருக்கும் போதே நகை காணாம போன, அத ஜானகி தான் திருநான்னு பழியும் அவ மேல போகணும். சரிங்கம்மா, பண்ணிடுறோம். இந்தா. வரங்க. கிளம்பு. வரங்கய்யா. என்ன பெரியம்மா இது? கோவிலுக்கு வந்தா பணம் கொடுக்கறேன்னு போட்டிருக்கு. யார் அனுப்புனா இத? என்கிட்ட இருந்து பணத்தை திருடின வந்தான். அப்புறம் அவனே போன் பண்ணி வர சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியம்மா. திருடனாவே எதுக்கு போன் பண்ணி பணம் தரேன்னு சொல்லுவான்? ஒருவேளை உன் பெரியப்பாவை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊர் தலைவர் குடும்பம்னு தெரிஞ்சு பயந்துருப்பான். அதனால கூட பணத்தை கொடுக்கறதுக்கு வர சொல்லிருக்கலாம்ல. இருந்தாலும் இந்த நேரத்துக்கு எதுக்கு கோவிலுக்கு வர சொல்லிருக்கான்? ஒருவேளை யாருக்கும் தெரியாம பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ என்னவோ. என்னவோ, நமக்கு பணம் கிடைச்சா மட்டும் போதுமாயா? விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. இந்த நேரத்துல நகைய மீட்டு கொண்டு வந்து வீட்டுல வச்சிடணும். அதுக்கப்புறம் கூட திரும்ப அந்த நகைய அடகு வச்சு அந்த பணத்தை தனாக்கு கொடுத்துடலாம். இருந்தாலும் இப்படி திருடனாவே வந்து பணம் கொடுக்கறேன்னு சொல்றான். எனக்கு இதுல ஏதோ தப்பா படுது பெரியம்மா. பணம் கிடைச்சிட்டா நல்லது தானே மாயா? நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல பெரியம்மா, நீங்க தனியா போக வேண்டாம், நானும் வரேன். இல்லையே, என்னதானே அங்க தனியா வர சொல்லிருக்கான். பெரியம்மா, நீங்க தனியா போறது சேஃப்டி இல்ல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானும் வரேன். சரி. சொல்லுங்கண்ணே. இந்த ஜானகி வீட்டுல இருந்து கிளம்பிட்டா? அப்போ நம்ம நினைச்சது இன்னைக்கு நடந்துரும். இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா. கூட அந்த மாயாவும் வர்றா. நமக்கு எப்பவும் இவ ஒருத்தி மட்டும்தான் பிரச்சனையாவே இருக்கா. இவ கூட இருந்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதுமா. அவளை நான் அங்க இருந்து ஓட வைக்கிறேன். நீங்க லிங்கத்துக்கிட்ட போனை கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லுங்க. லிங்கம், நீங்க உடனே சீனோட கடைக்கு கிளம்பி போங்க. நான் எதுக்கு கிளம்பி போகணும்? சீனோட கடைய கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்துறதா? ஏங்க, என்னங்க கடையை கொளுத்த சொல்றாங்க? அப்போ போன் வந்து மாயா அங்க இருந்து போயிடுவான். இது பாருங்க, திடீர்னு நீங்க பாட்டு போய் கடையெல்லாம் கொளுத்த சொல்றீங்க. நான் எப்படிங்க இந்த நேரத்துல அங்க போய் கடையெல்லாம் கொளுத்த முடியும்? உங்ககிட்ட யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள யாரையாவது அனுப்பி கொளுத்த சொல்லுங்க. இத சரியா செய்யணும் லிங்கம். இங்க இருக்கிறவங்களை நம்ப முடியாது. நீங்க தான் சரியா செய்வீங்க. உங்களை நான் நம்புறேன். இது பாருங்க, சின்ன சின்ன விஷயம்னா என்னால ஓகேங்க. பெரிய விஷயங்க மாட்டிக்கிட்டா அவ்வளவுதாங்க. ஏங்க, என் பொண்ணு அந்த வீட்டுல தானங்க இருக்கா. அவளுக்கு அந்த பையனோட கல்யாணம் நடக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. மாட்டிக்காம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க.
பெரியம்மா சிக்னல் கிடைக்கல, இருங்க வரேன். ஹலோ ஹலோ சீனு, கேக்குதா? ஹலோ ஹலோ. அண்ணி, சிவா. என்ன நீ இங்க நிக்கிறீங்க? ஆ, சிவா, ஒண்ணும் இல்ல, ஒரு வேலையா போறேன். இந்த நேரத்துலயா? இல்ல சிவா, அது காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரன ஒரு வேலையா வர சொல்லணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. அதுக்கு நீங்க ஏன் அண்ணி போகணும்? என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ, இல்ல சிவா, நீயே இப்பதானே வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற. நீ வீட்டுக்கு போப்பா. பாவம் பார்வதி காத்துட்டு இருக்கா. பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? சீனு லைன்ல இருக்கான். சீனு, என்னப்பா ஆச்சு? மாயா ஏன் பதட்டமா இருக்கா? இல்ல அத்தை, எங்க கடைக்கு பக்கத்துல இருக்கிற செக்யூரிட்டி இப்பதான் ஃபோன் பண்ணாரு. கடைக்கு வெளியில ஷட்டர் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கான் அத்தை. ஐயோ, என்னடா சொல்ற? எப்படி? ஆஹா, தெரியல அத்தை. ஏதாவது எலக்ட்ரிக் போர்டுல ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சான்னு தெரியல அத்தை. நான் கடைக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன். சரி சரி, நீ பயப்படாம போ. நான் மாயாவை அனுப்பி வைக்கிறேன். ஆ. மாயா, உடனே கிளம்பி போ. இல்ல பெரியம்மா, எந்த நேரத்துல உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஐயோ, இந்த நேரத்துல நீ சீனு கூட தான் இருக்கணும். அப்பதானே அவனுக்கு உதவியா இருக்கும். ஆனா நீங்க தனியா எப்படி? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம கோயில் தானே, இங்க தானே இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி பெரியம்மா, போ. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆ. நீங்க ஜாக்கிரதையா போங்க. சரி. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? டேய், அந்த அம்மா வெளியே தாண்டா இருக்கு. அது நம்மளை பாக்குறதுக்குள்ள நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருவோம். சீக்கிரம் தர.